இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஒரு 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் போட்டாச்சு. ஃபாஸ்டிங்க்கு பல நன்மைகள் உண்டு. தொடர்ச்சியாக நம்ம சாப்பிட்றதுனாலே நம்மளுடைய ஜீரண மண்டலங்கள்லாம் டயர்ட் ஆயிடுது. நம்மளுடைய தேவையை தாண்டி நம்ம கன்சியூம் பண்றோம். இப்படி தேவையை தாண்டி கன்சியூம் பண்றப்ப என்ன ஆகுது, நம்மளுடைய ஜீரண மண்டலத்தில் ஆரம்பிச்சு நம்மளோட உணவு பாதை முழுக்க கெட்டு போக ஆரம்பிக்குது. உடலுக்கு தேவையில்லாத கழிவுகள் அதிகமாக சேருது. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்றதுனாலேயே நமக்கு உடம்புல செல்ஸ் ரீஜெனரேஷன்லாம் ரொம்ப அதிக வேகத்தில் நடக்கும். உடம்புல இருக்க கழிவுகள் வெளியில போறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப உதவியா இருக்கும். டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். சளி பிரச்சனைகள், தைராய்டு பிரச்சனை, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் நமக்கு படிப்படியா சால்வ் ஆக ஆரம்பிக்கும். கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்க, அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் இதை ரொம்ப கவனமா பார்த்து பண்ணணும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறத இது உடல் ரீதியா நிறைய நன்மைகள் இருக்கிறது மட்டும் இல்லாம மன ரீதியாவும் நல்ல ஒரு ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன் எல்லாமே நமக்கு நல்லா இருக்கும். ஒரு லைட்டா இருக்கும், உடம்பே ஆக்டிவா இருக்கும். ஆரம்பத்துல இனிஷியலா ஒரு சில பேருக்கு கொஞ்சம் தொந்தரவு இருக்கிற மாதிரி இருக்கலாம், டயர்டா. ஒரு 3 நாள் 5 நாள் பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எந்த உணவை வச்சு முடிக்கலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் என்ன சமைச்சிருக்கேங்கிறத காட்டுறேன். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு சாம்பார் நல்லா கொதி வந்துடுது. ஸோ இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இது பண்ணிடலாம், கார்னிஷ் பண்ணிடலாம். அப்புறம் பீட்ரூட் துருவி, வெங்காயம் போட்டு பொரியல். இதில் தூயமல்லி ரைஸ் வச்சுருக்கேன். ஃபாஸ்டிங் இருந்துட்டு சாப்பிட்றதே ஒரு தனி சுகம் தான். ஏன்னா உணவு அவ்வளவு டேஸ்டா தெரியும் நமக்கு. நீங்க இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருந்து சாப்பிட்றப்போ உணவு ரொம்ப டேஸ்டா தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சாப்பாட்டோட அருமைங்கிறது நமக்கு அப்பதான் தெரியும்.